ஹலோ காய்ஸ், நான் வீடியோ பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து நம்மளோட ட்ரீம் பிளேஸுக்கு வந்துட்டோங்க. ஸோ கார்துல்லா 7900 ஸோ சம்திங் ஃபீட்டுங்க. அவ்வளோ 17,000க்கும் மேலே அவ்வளோ ஃபீட்டு, அவ்வளோ ஹைட்டுக்கு வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடுக்கு வந்திருக்குங்க. செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. ஸோ லைஃப்பில் நான்லாம் இதெல்லாம் நடக்குமா இப்படிலாம் எவ்வளோ இது இருந்துச்சு. பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அப்புறமேட்டியாக கூட வந்தவங்களும் போயிட்டு ஸோ எப்படியோ என்னென்ன ஆகி பட் ஆனால் லாஸ்ட்டாக கருதுங்களும் அவ்வளோ அட்வென்ச்சர், அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி அவ்வளோ இது பண்ணி ஸோ லாஸ்ட்டாக நம்ம ட்ரீம் பிளேஸான கார்துல்லா வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடுக்கு வந்துட்டோங்க. ஸோ ஆனால் இப்போது வேறு மாதிரி அந்த ஃபீல் இருக்கே, அது சொல்ல முடியல காய்ஸ். ஸோ செம்ம வேறு மாதிரி இருக்குது காய்ஸ். ஸோ ஆனால் எல்லாருக்கும் இது வந்து ட்ரீமாகவே இருக்கும். ஸோ நமக்கும் இது ட்ரீமாகவே போயிடும் அப்படின்லாம் நான் திங்க் பண்ணுங்க. பட் ஆனால் நம்ம ட்ரீமில் இவ்வளோ சீக்கிரமாக ட்ரூ ஆகும் அப்படின்னு நான் நினச்சிக்கூட வேறு மாதிரி காய்ஸ் அப்படியே நான் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி பேசுகிறேன். சத்தியமாக என்னால் பேச முடியல காய்ஸ், அவ்வளோ இதுவாக இருக்குது. பட் இருந்தாலும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ வேணால் ஃபுல்லாக பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பும் போது அப்படியே கண்டினியூவாக பேசுகிறேன் காய்ஸ். அப்படியே இங்கேருந்து அப்படியே ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி ஃபேஸ் காட்டி பேசுகிறேன். ஸோ ஃபேஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் காய்ஸ். சுத்தமாக முடியல, நம்ம கர்துல்லா வந்தாச்சு. ஸோ ஃபுல்லாக தான் காய்ஸ் இருக்கும், ஃபுல்லாக முடியல, பயங்கரமாக மூச்சாங்க. ஆக்சிஜன் ப்ராப்ளம். ஓ மை காட், சுத்தமாக பேச முடியலைங்க, ஃபுல் கோல்டு. ஓ மை காட், ஃபைனலி வந்துட்டோம். ஸோ தெரியுதுங்களா, காய்ஸ் நம்மளால் அங்கே சுத்தமாக நிற்க கூட முடியல காய்ஸ். நீங்கள் அந்த ஜஸ்ட் அந்த 25 and 30 செகண்ட் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபேஸ் காட்டி போட்டுருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபுல் ஆக்சிஜன் ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஹெவி, ஆல்ரெடி கோல்டு ஃபீவர் அவர் இருந்துச்சு, சுத்தமாக முடியல காய்ஸ். ஆனால் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. மேபி அங்கே 2 பேர் வந்து மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க, ஆம்புலன்ஸ்லாம் வந்துருச்சு காய்ஸ். ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டு காய்ஸ். நம்ம வந்து எப்படின்னா, அதுதான் நான் சொன்னேன்லைங்க, போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், நம்ம வந்து அங்கே வந்து போகிறது அவ்வளோ ஹைட், அவ்வளோ ஃபீட் ஹைட்டில் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து நம்ம நடந்து போனால் கூட பொறுமையாக போங்க, பொறுமையாக ஸ்டெப்ஸ் எடுத்து பொறுமையாக வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போ அப்படியே நம்ம ப்ரோலாம் சொன்னார். சத்தியமாக ஆனால் ஓகே நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் காய்ஸ். ஆனால் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் காய்ஸ். அந்த எல்லாமே நம்ம அட்வென்ச்சர், அந்த ஆஃப் ரோடு வித் வாட்டர் கிராசிங் அப்படி இப்படின்னு வந்தோம். அதெல்லாம் கூட எனக்கு அவ்வளோ இதுவாக தெரியல. ஆனால் இது சத்தியமாக முடியல காய்ஸ். நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் போகுமான்றதே அவ்வளோ கஷ்டமாயிருச்சு. இங்கேருந்து நான் எப்படி பைக்கர் இதை வந்து நான் வாய்ஸ் நோட் கொடுத்துட்டு தான் கைஸ் இருக்கேன். ஸோ ஆனால் அவ்வளோ இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு நம்ம எப்படி போவோம், வீட்டுக்கு போவோமா அப்படின்றதே எனக்கு ரொம்ப டவுட் ஆகிடுச்சு கைஸ். ஏன்னா அவ்வளோ மூச்சு வாங்குது, சுத்தமாக முடியல, மூச்சு வாங்குது. நம்மக்கிட்ட குளிருக்கு ஆக்சசரிஸ் அந்த ஷொட்டர் போட்டாவும் முடியல, ஷொட்டர் கைட்டினாவும் சுத்தமாக முடியல கைஸ். சுத்தமாக நம்மளால் என்ன பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ கஷ்டமாயிருச்சு. பட் ஆனால் அங்கே வந்தவங்களாம் ஓகே தான். பட் ஆனால் நம்ம லைஃப்லேயே நடக்குமா அப்படின்றதெல்லாம் நடந்துருச்சு. இன்னொன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ என்னடா இவன் மட்டும் போகிறானே நம்மளால் போக முடியல அப்படின்னு நினச்சி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நான் போனாலும் ஒன்று தான், நீங்கள் போனாலும் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒன்று தான். ஸோ இந்த பைக் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஸோ இதை நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதா நினச்சிக்கோங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ வர முடியலன்னு சொல்லிட்டு யாரும் கஷ்டப்படாதீங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ நான் என்னென்னலாம் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ, நீங்கள் பார்க்காத பிளேஸு, பார்க்கணுன்னு நினைக்கிற பிளேஸு, ஸோ எல்லாமே போயிட்டு கண்டிப்பாக உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக முடியல காய்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூச்சே சத்தியமாக விட முடியல காய்ஸ், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து எப்போ நம்ம அந்த செக் போஸ்ட் நம்ம வர வழியில் வந்து செக் போஸ்ட் ஒருத்தர் நிறுத்துகிறாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துக்கு போய்ட்டு ஆக்சிஜன் கொஞ்சம் நார்மல் ஆகிடும். இங்கே வந்து நம்ம வந்து சிம் பை பண்ணோம்ல, அந்த சிம் கூட நம்மளுக்கு வந்து கார்துல்லாவில் கிடைக்கலைங்க. நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, கார்துல்லா போயிட்டு ஸோ தென் வந்து அங்கேருந்து பேங்காக்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அது முடியல. நம்ம பைக்கை ரெடி பண்ணிட்டு இங்கே வரவே
பைக்கை ரெடி பண்ணவே 2:30 சம்திங் ஆயிடுச்சு. 2:30 சாப்பிட்றதுக்குள்ளேயே 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இங்கே வரவே 4:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம கீழே போனோன்னா நம்ம போயிட்டு ஃபுல்லாக மாட்டிப்போம். ஆஃப் ரோடு வித்தின் வந்து 75 கிலோமீட்டர் அபோவ், அதுக்கு மேலே தான் இருக்குது. 75 90 சம்திங் ஏதோ அங்கே ஒரு ப்ரோ சொன்னார். பட் ஆனால் சுத்தமாக முடியலை கைஸ். எப்படி இங்கேருந்து நம்ம கீழே போவோம், இங்கேருந்து நம்ம எப்படி டெல்லி போகணும் இருக்குது. நம்ம டெல்லி போயிட்டால் கண்டிப்பாக தப்பிச்சிடலாம் கைஸ். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கைஸ். யோசிச்சு பாருங்களேன். ஸோ நம்ம இந்த ரைடை எவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு வந்தோம். அந்த அட்வென்ச்சரில் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் கைஸ். ஆனால் சுத்தமாக முடியலை கைஸ்ண்ணா. இவ்வளோ சொல்கிறேன்னா யோசிச்சு பாருங்களேன், அங்கே என்ன நடந்திருக்கு, எப்படி எப்படிலாம் இருந்திருக்கணும். என்னால் ஓப்பன் டாக்காக சொல்ல முடியலை கைஸ். ஆனால் சுத்தமாக முடியலை கைஸ். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுது. பட் ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு ஓகே தான். பட் ஆனால் ஒரு அந்த ஃபீல் பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு நம்மளும் போயிருக்கோம். ஸோ நம்ம ஃபேமிலியிலேருந்து நம்ம ஒருத்தர் போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக ரொம்ப வேறு மாதிரி ஃபீல் ஆகுது கைஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆளில் போட்டுங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ ஓகே விடியம், நீ வந்து இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக லே போயிட்ட மணாலி வந்து சண்டிகர் வந்து மணாலி வந்து லே போயிட்டு இப்போ வரும்போது எப்படி வந்த வழியாக வருவேன்னு கேட்டால் வந்த வழியெல்லாம் வர மாதிரி பிளான் இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து வந்த வழி வர மாதிரி ரோடு வந்து க்ளோஸில் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மார்னிங்கே கேட்டோம். இப்போ இங்கே கர்துலா முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் போகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா மார்னிங்கே நம்ம இங்கேருந்து கிளம்பும் போதே நம்ம மெயின் செட் சரியில்லை. தென் வந்து ஒரு மாதிரி ஓவர் திங்கிங் நிறைய போயிட்டே இருக்குது. நமக்கு வந்து நம்மளை அறியாமே ஒரு மாதிரி இருக்குது கைஸ். என்னன்னு தெரியல, அது ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ண வைக்குது. ஸோ அதனால தான் கைஸ் என்ன பண்ணுறது தெரியாமல் மணாலி ரோடு வந்து க்ளோஸில் இருக்குது. நம்ம எப்படி போவோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்ரீநகர் போயிட்டு அமிர்ஸ்டர் கோல்டன் டெம்பிள், ஸோ அப்படி போகிற மாதிரி தாங்க பிளான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேபி பஞ்சாப் போயிட்டு பஞ்சாப் அந்த இதுவும் தாங்க போவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ரீநகர் போயிட்டு தாங்க போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ரீநகர் என்ன ஸ்பெஷலு, ஸோ அங்கேருந்து நம்ம போகிற ரூட் எல்லாம் என்னென்ன ஸ்பெஷலோ எல்லாமே கவர் பண்ணலாம் கைஸ். கண்டிப்பாக எல்லாமே கவர் பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஆனால் ரொம்ப முடியல கைஸ். ஆனால் ஹாப்பி, கொஞ்சம் நஞ்சமாக ஹாப்பியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையால் சொல்லி முடிச்சிட முடியாது. வேறு மாதிரி கைஸ். ஸோ நான் மட்டும் ஹாப்பியாக இருக்க விரும்பலை. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும், நான் சொல்கிறேன் எல்லோரும் நான் போனதாக மட்டும் நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ நீங்களும் போன மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ என்னடா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஓகே அப்படிதான், ஓகே தான் கைஸ். ஓகே பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ். தென் வந்து இங்கேருந்து நம்ம வந்து ரூமுக்கு போயிடலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம மேபி இன்றைக்கி நைட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஸ்டே பண்ணிவிட்டு டுமாரோ மார்னிங் அந்த 7 and 8 o'clockலாம் நம்ம ஸ்ரீநகர் போயிடலாங்க. ஸோ ஸ்ரீநகர் போயிட்டால் வெதர் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து அங்கே வந்து 40 டிகிரி சம்திங் ஏதோ சொன்னாங்க. ஸோ நான் தான் பார்த்து மறந்துட்டேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு வெயில் இருக்குது. அங்கே போயிட்டால் நம்ம கொஞ்சம் தப்பிச்சிடலாம் கைஸ். ஏன்னா இந்த ஸ்னோ அண்ட் இதெல்லாம் இருந்து நமக்கு சுத்தமாக முடியல கைஸ். சுத்தமாக ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்தோம். ஸோ நான் அந்த கிளிப் கூட போடுறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் போயிட்டு அப்படி இப்படின்னு பண்ணி ஒன்றுமே நமக்கு சரியாகலை கைஸ். ஏன்னா நமக்கு அந்த வெயில் நம்ம வந்து அதிலே இருந்து இந்த ஸ்னோவுக்கு வரவே சுத்தமாக நம்ம ஸ்டார்டிங் மணாலியில் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்னோ. ஆனால் அங்கேருந்தே நமக்கு ரொம்ப ஓவராக இதுவாகிடுச்சு கைஸ். ஸோ ஆனால் நெக்ஸ்ட் டைம் வர மாதிரி கண்டிப்பாக பிளான் இருக்குது. வரும்போது ஆனால் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இங்கே வந்தால் கூட இங்கே ஒரு 1 மந்த்தில் எவ்வளோ நாள் ஆனால் ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வரலாம் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது. நான் ரூமுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா? ரூமுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக வரேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மட்டும் நான் தனியாக ஒரு பார்ட்டாக போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆளில் போட்டுங்க கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ கைஸ். டேக் கேர். டாடா பை பை. ஸோ பைக் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு பைக் விடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. பை பை.